உங்களுடைய லீடர் இருந்த மினிஸ்டர் திரு அத்தாவுல்லா அவர்களே, முஷாரஃப் அவர்களே, பேகம்மையா அவர்களே, ஷாக் அவர்களே, ஜமீல் அவர்களே, மௌலானா அவர்களே, இங்கே வந்துள்ள அன்புள்ள தாய்மார்களே, நண்பர்களே, பெரியார்களே, இந்த ஒரு முக்கியமான தேர்தலில் அருகில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த தேர்தலில் நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறதோ அதை வச்சு இந்த நாட்டின் 5 வருஷம் எப்படி போக போறன்றதுல ஒரு பெரிய டிசிஷன் ஒன்று இருக்குது. உங்களோட டிசிஷன்ல தான் இந்த நாடு எந்த திசையில போக போறன்றதை நாங்கள் டிசைட் பண்ணுவோம். பொருளாதாரம் வீழ்ச்சி விழுந்தால் நாட்டில் என்ன நடக்கும் என்றதை நீங்க கண்டீங்க, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினீங்க. இன்றைக்கு உங்களோட கேஸ் சிலிண்டர் இருக்குது. ஏன் காரணம்? 2 மாசமாக கேஸுக்கு நீங்க போலில் இருந்தோம். கொழும்பில் உள்ள பல சூப்பர் மார்க்கெட்ல இந்த விறகு வித்தாங்க. 5 நாளாக பெட்ரோல் கியூஸ்ல இருந்தாங்க. 13 மணி நேரம் எலக்ட்ரிசிட்டியை வெட்டினாங்க. அந்த நிலைமையில் இந்த நாட்டில் உங்களுக்கு உரம் இல்லை, உங்களோட விவசாயத்தை செஞ்சு கொள்ள இயலாது. அந்த நிலைமையில் உள்ள நாட்டை எனக்கு நிறைவு 2022 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி எனக்கு நிதி அமைச்சர் பாரம் எடுக்க சொன்னாங்க. ஏன் அதை பாரம் எடுக்கிறதுக்கு வேற ஒருத்தரும் இல்லை. மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமை. தன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறேன்னால் யாரும் அந்த நேரத்தில் ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நான் இதை பாரம் எடுத்து IMF ஓட கலந்துரையாடுக்காக வாஷிங்டனுக்கு போனேன். அங்க கதைச்சன். எங்கட சென்ட்ரல் பேங்க்ல எத்தனை டாலர் இருந்தது தெரியுமா? $20 மில்லியன் தான் எங்களுக்கு யூசபிள் வாங்குறதுக்கு உள்ளது. $20 மில்லியன் என்று சொன்னால் இலங்கையில் வாழக்கூடிய 22 மில்லியன் மனுஷருக்கு $1 ஒருத்தருக்கு இல்லை. அப்படியான ஒரு மிக்கட்டான நிலைமையில IMF என்ன சொன்னாங்க, முன்னுக்கு வரக்கூடிய சில கஷ்டமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாரோட சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுங்க. நான் வந்து திரு கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய சென்னன். அவர் சொன்னாரு, அப்படி என்றால் நீங்க திரு சஜித் பிரேமதாசோட கதைங்க, இது உண்மையான கதை. அவரோட கதைச்சு அவங்களும் இந்த கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க, சேர்ந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புருவோம். அப்ப நான் அவருக்கு சொன்னேன், கால் பண்ணினேன். கால் பண்ண அவர் சொன்னாங்க, நீங்க ஹர்ஷோட கதைக்குங்க. அப்ப நான் டாக்டர் ஹர்ஷோட சில்லாக்கு பேசினேன். அவர் சொன்னாங்க, உங்களோட கவர்னரே நந்தலால் வீரசிங்கே, உங்களோட செக்ரட்டரி, நான் அப்ப ஃபைனான்ஸ் மினிஸ்டர் செக்ரட்டரி சிறிவர்தனையும் அனுப்பலாமா எல்லா டீட்டெயில்ஸோட நான் அனுப்பினேன். 3 மணி நேரம் கழிச்சாங்க. ஒபேஷன் லீடர்ல வீட்டில் அவரோட ஆபீஸ்ல ஒபேஷன் லீடர் சஜித் பிரேமதாஸ் அவங்க இருந்தாங்க, ஹர்ஷத் சில்லா அவங்க இருந்தாங்க, எரான் விக்ரமலத் இருந்தாங்க, அதே நேரத்தில் கபீர் ஹஷீம் அவங்க இருந்தாங்க. 3 மணி நேரம் கழிச்சதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க, ஹர்ஷத் சில்வா ட்வீட் ஒன்று போடுறாங்க. உங்களுக்கு தெரியும் ட்விட்டர், இப்ப போய்த்து பார்த்தாலும் இருக்கும். 2022 5ஆம் மாசம் 10ஆம் தேதி 5 மணி 6 நிமிஷம் இப்ப போய்த்து பார்த்தாலும் ட்விட்டர் இருக்குது. என்ன சொல்றது? ஓ, இந்த சிச்சுவேஷன் ஆக பயங்கரமானது, இதுக்கு கையடிக்க இயலாது, இது கையெடுக்கிறவங்களுக்கு நாங்க விஷ் பண்ணுறோம் என்று கையை கழுவிட்டு கொண்டாங்க. இன்றைக்கு வந்து கேட்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் நாடு ஒரு அநாத மாதிரி, யாரும் பாரம்பரிய புரியமில்லாத ஒரு இடம். அந்த நேரத்தில் தான் ஒரு மாமனிதன் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவருடைய சுயநிலத்தை பார்க்காம, அவருடைய ஃபியூச்சரை பார்க்காம இதை பாரம் எடுத்து இன்றைக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. ஏன் அப்படி நாங்க சொல்றோம்? அன்றைக்கு இன்ஃபிளேஷன் $74 74% இருக்குது, இன்றைக்கு 0.5%. அன்றைக்கு 22 மில்லியன் இருந்துச்சு, $6 பில்லியன் இருக்குது. அன்றைக்கு 7 லட்சம் பேர் இலங்கைக்கு வந்தாங்க, இன்றைக்கு 23 லட்சம் வருவாங்க இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த நிலைமையில் இந்த நிலைமைக்கு மாத்திரத்தில்லைக்கு
ஒரு நோயிலிருந்து நாங்க ஒரு டாக்டர்கிட்ட மருந்து எடுக்கிறேன்னு சொன்னா எங்கட கொலஸ்ட்ரால் நல்லமாண்டால், எங்கட பிளட் பிரஷர் கண்ட்ரோல் என்றால், எங்கட தைராய்டு கண்ட்ரோல் சொன்னால் நாங்க ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு அந்த டாக்டரோட கண்டினியூ பண்றதா டாக்டரை மாத்துறதா? டாக்டரை மாத்திரண்டா எங்கட தலையை செக் பண்ணணும். அப்படி என்றா 22 வருஷத்துல மாபெரும் மாற்றத்துண்டாக்கின இந்த ஜனாதிபதி அவர்களை மீண்டும் திரும்பி எடுத்து 5 வருஷத்துக்கு அவருக்கு கொடுத்தால் நாட்டில் பொருளாதாரம் மீண்டும் விலாத முறையில் முன்னுக்கு எடுத்து கொண்டு போடலாம். அதுதான் உங்களுக்குள்ள ஆக பெரிய டெஸ்ட். முஸ்லிம் சமுதாயம், ட்ரேடிங் சமுதாயம், இலங்கைக்கு வரக்கூடிய எக்ஸ்போர்ட்டை கப் பண்ணால், இம்போர்ட்டை எங்களுக்கு சாமன் இங்கே எடுக்கலா போனால், தைல அழிப்பிக்கலா போனால் தைல் விற்கலாமா? 2500 சாமான்கள் எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இருந்தோம். முஸ்லிம் சமுதாயத்தோட இக்கோனமி அப்படியே உடைஞ்சு விழுந்துச்சு. மீண்டும் நாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய வேணுமா என்றுதான் ஆக முக்கியம். அதனால் தான் எங்களுக்கு கிடைக்கிற ஆக புதிய சேவை படிக்கு கொழும்புல, பதுளையில, கேண்டியில, மாத்தளையில, அனுராதபுர 14 டிஸ்ட்ரிக்ட்ல ஆக கிட்ட கூடவான மக்கள் இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களின் பின்னால் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு சஜித் இல்ல, எங்கட காக்கமாருக்கு விளங்குதே இல்ல. அவங்க ஒன்றுதான் நல்ல அந்த மா மனிதன் திரு அஷ்ரப் அவர்கள் 1989 யாரோடு இருந்தாங்க? அவங்க வந்தாங்க. 1994 யாரோடு இருந்தாங்க? அவங்க வந்தாங்க. 99 யாரோடு இருந்தாங்க? வந்தாங்க. ஆனால் இப்ப வந்தவங்க 2 பேரும் எவங்களோட எந்த பக்கம் போறதோ அடுத்த பக்கம் வெல்லுறது. 2005 செஞ்சாங்க, 2010 செஞ்சாங்க, 2019 செஞ்சாங்க. அதனால ஒன்று மட்டும் சுவர், காக்கமார் எங்க போறாங்களோ அவங்க தோப்பாங்க. அதனால நீங்க வெற்றியில சேர்த்துக்கோங்க. யாரு வெல்லுறதோ அவங்களோட சேர்ந்தால் தான் உங்களுக்கு சர்வீஸ் செய்யலாம். உங்களோட மினிஸ்டர் இங்க இருந்து எவ்வளவு பெரிய சர்வீஸ் செஞ்சிருக்கிறாங்க. ஏன் அது செய்ய முடியுமா? நீங்க கவர்மெண்டோடு இருக்கணும். இவங்க என்ன செய்யறாங்க? பர்சனலா எடுத்துக்கொள்றாங்க. பர்சனலா எடுத்துக்கொண்டு அவங்க சும்மா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, முழு சமுதாயத்தை காட்டி கொடுக்கிறாங்க. இதுக்கு நீங்க ஆகப்படக்கூடாது. அதனால தான் ஆக முக்கியம். நான் சொல்றேன், நேத்தும் பாருங்க, மலையாள தமிழ் மக்களை ஒரு குரூப் இருக்கிறாங்க கவர்மெண்டோட, இன்னும் ஒரு குரூப் இருக்கிறாங்க ஆபீசர்ல. யாரு வந்தோ அவங்க அவங்கள பாதுகாத்து ஆக்கி இருக்கிறாங்க. அவங்க கேட்பாங்க 2 மினிஸ்ட்ரி என்ன, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அவங்களோட சமுதாயத்தை படிக்கிறதுக்கு, இன்னொரு மினிஸ்ட்ரி கேட்பாங்க மலையாள தமிழ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. எங்கட அவங்க என்ன கேட்பாங்க? சிடபிள்யூ எண்ணத்தில் இருக்கிறோம் அதை கேட்பாங்க. என்ன மினரல் சாண்ட் என்ன இருக்கிறதோ அதை கேட்பாங்க. உங்களோடு இருக்கிறதுக்காகவா? உங்களோடு இருக்கிற இறக்கத்துக்காக தான் கேட்கிறாங்க. நீங்க விலங்கெடுக்கணும். நாங்க அரசியல் செய்யறது சுயநலத்துக்கு அல்ல. உங்களோட மினிஸ்டர் அரசியல் செய்யற சுயநலத்துக்கு அல்ல. அவருக்கு எனி டைம் மினிஸ்ட்ரி ஒன்று எடுக்கிச்சு. அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணி சமுதாயத்துக்காக இருந்தாங்க. அதனால தான் லாஸ்ட் 5 இயர்ஸும் மிக கஷ்டமான நிலைமையில எல்லாருக்கும் வெளியிலிருந்து கதைக்கலாம், குறை குத்தம் பேசலாம். உள்ளுக்கு இருந்து நாங்க போராடினது எங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு அல்லாஹ்வுக்கும் தெரியும். அது போதும். அதனால நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னால், நீங்க ஒரு டாக்டர்கிட்ட மருந்து எடுத்து கொண்டு போச்சலைக்கு உங்களோட நசல் சோமா இருந்தால், நாட்டு நசல் இருந்துச்சு 2 வருஷத்துக்கு முத, நீங்க உங்களோட எக்ஸ்பே எடுத்து பார்த்தால் எப்படி விளங்குறதோ இன்றைக்கு உங்களுக்கு விளங்கணும். 400 ரூபாய்க்கு இந்த டாலர் 300 ரூபாய்க்கு பொறுத்துச்சு. 22 மில்லியன் இருந்த ரிசர்வ் 6 பில்லியனுக்கு போயிட்டு ஒரு மாஸ்டருக்கு $300 மில்லியன் வந்த ரெமிட்டன்ஸ் இந்த மாசம் $600 வந்திருக்குது. இந்த மாற்றங்கள் எல்லாருக்கும் ஒரு காரணம் ஒன்று இருக்குது. இலங்கையில் ஒவ்வொரு இடத்திலும் கேஸ் போலும் இருந்திருந்தால்
பெட்ரோல் போலியும் இருந்திருந்தால், போற இடம் எல்லாத்திலும் உத்கோஷம் இருந்திருந்தால் ஃபாரினர்ஸ் வருவாங்களா? வர மாட்டாங்க. அதனால தான் நாங்க இந்த நிலைமையில ஆக முக்கியமான ஒன்றை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். இந்த 2 வருஷத்துல நாங்க முஸ்லிம் சமுதாயத்தோட, முஸ்லிம் நாடுகளோட, அரபிக் வேர்ல்டோட க்ளோஸா ஒர்க் பண்ணி இருக்கிறோம். திரு ஜனாதிபதி அவர்கள் இந்த நேரம் செல்றது ஒன்றுதான், இலங்கையில் வாழ்கிற முஸ்லிம் தமிழ் சிங்கள எல்லா மக்களும் ஒரு மாதிரி கண்ணியத்தோட வாழணும். அதுக்காகத்தான் அவர் ஒரு புதிய லோவனை கொண்டு சொன்னாங்க. இனிமேல் எப்பாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே மனுஷரை போஸ்ட் பண்ணி சுடையலாது. அதே நேரத்தில் மன்னிப்பு கேட்டாங்க, நஷ்டீடும் கொடுப்போம். அவங்க செல்லுறாங்க, நாங்க செய்யறோம். இதான் வித்தியாசம். கஷ்டமான நிலைமையில் அவங்க ஓடி போனாங்க, நாங்க பாரம் எடுத்து செஞ்சோம். திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அதனால தான் நாங்க முக்கியம் இதை நாங்க கண்டினியூ பண்ணணும். விசேஷமா இப்போ ஒரு பொய் ஒன்று சொல்றாங்க பலஸ்தீனை பத்தி. பலஸ்தீன் மக்களை ஆக பெரிய சர்வீஸ் செஞ்ச ஜனாதிபதி அவர்கள், பிரைம் மினிஸ்டர் நான் எம்புட்டன், ஃபாரின் மினிஸ்டர் எம்புட்டன், அவங்க எல்லாரும் சொல்றாங்க சவுத் ஆப்பிரிக்கா விடுறதுக்கு முஸ்லிம் இல்லாத நாடுகள்ல பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுத்தாக பெரிய ஒரு நாடு தான் இலங்கை. அதுக்காக நாங்க உங்களுக்கு சுக்கர் செய்யறோம், தேங்க்ஸ் பண்ணு சொல்றாங்க. அதான் உண்மை. நாங்க ஒரு காசா ஃபண்ட் உண்டாக்கி இருக்கிறோம், எல்லா ரெசல்யூஷன்லையும் பேசி இருக்கிறோம். இப்ப நேத்து மொய்நாத் சொல்றாங்க நாங்க ஒரு புதிய கான்சுலேட் உண்டாக்கினா. பச்சை போய் எப்பாவும் நாங்க கான்சுலேட் ஒன்று உண்டாக்கி இல்ல. அக்டோபர் 7 பிறகு எங்களுக்குள்ள ஒரே ஒரு எம்பசி, அது 2000 உண்டாக்கினது. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு ஆக்கமார் எல்லாரும் 15 வருஷமா இருந்தாங்க கவர்மெண்ட்ல. அந்த டைம் பேச்சு கொண்டு இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால இந்த பொய்களுக்கு நீங்க எம்பிடக்கூடாது. அந்த டைம் அவங்க சொன்னாங்க ராஜபக்சமாரோடு இருந்துக்கலாம் எங்களுக்கு பாலிடிக்ஸ் செய்யலான்னு சொல்லி. ராஜபக்சமார் பிரசிடென்டோடு இல்ல, சம்பிக்க ரணவகையும் இல்ல, ஆனந்த் சாகர தேரவும் இல்ல, சன்ன ஜாசுமனையும் இல்ல. அப்ப ஒரு பொய். இந்த பொய்க்கு நீங்க ஆப்படக்கூடாது. என்ன பண்ணு கேட்டால், தெற்கில் உள்ள மக்கள், இன்டெலிஜென்ட் மக்கள், தமிழ் மக்கள், மலைய மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க திரு ஜனாதிபதி அவர்களை வெல்ல வைக்கிறதுக்கு. நாங்களும் இதில் ஒரு பங்காளிகளாக வேண்டும் என்று சென்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய 21ஆம் தேதி கேஸ் டேங்கிக்கு ஓட் பண்ணி திரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இன்னும் 5 வருஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.